இந்த இன்ஸ்டாகிராமில் சொன்னியா, யூடியூப்பில் சொன்னியா, அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு சொல்லி எங்கேயும் போகாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து கண்ணகி கோயில் வந்த கடுப்பான கதை தான் அது. இது கொஞ்சம் பெரிய கதை தான், முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 வீக்கு அப்புறம் எபிசோட் 71 வீடியோ பார்க்குறவங்களா அவங்க வீட்டு பிள்ளை நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிருங்க. வழக்கத்தோட வரல நான் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் காரை பிடிச்சி அந்த காரில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு அந்த காரை போய் தேனியில் போட்டு அதுக்கப்புறம் குமுளி பஸ் வந்துச்சு. குமுளி பஸ் விளையாட்டி கம்பத்துலேருந்து கூடூர் மாய் போடணும். இப்போ குமுளி போய் போகிற வழியில் கூடூரில் இறங்கி அங்கே ஒரு ஆட்டோக்கார் வந்தார். அவரோட ஹெல்ப்பால் அடிவாரத்துக்கு போய் அடிவாரத்துக்கு போகிற வழியிலேயே அங்கே பிடிச்சி நிறுத்திட்டாங்க. சரி ஓகே என்னடா பண்ணலான்னு தெரியாமல் அடிவாரத்துலேருந்து அப்படியே பொறுமையாக நடந்து போய் அந்த கோயில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா சரியான கூட்டம். என்னடா இப்படி ஆகிப்போச்சு. சரி ஓகே வந்தது வந்துட்டோம் ஏறலான்னு சொல்லி ஏற ஆரம்பிச்சாச்சு. மலை பார்க்குறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அருமையாக ஏறலாம் போல தோணும். ஆனால் அப்படி இருக்காது, ஒரு மாதிரி ஈஸியாகவும் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இந்த மலை. கண்ணகி கோவிலுக்கு போகலான்னு சொல்லி அருமையாக ஒரு ட்ரிப்பு போட்டு ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்லிய முடிக்க பார்த்தேன். பாரி பேருக்கு ஏறி வர ஒவ்வொருத்தவனா அவுட் ஆகிட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டு இழுத்து ஒவ்வொருத்தவனா வந்து கூட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. இதில் கூட்ட வேறு அந்த இத்தினூண்டு பாதைக்குள்ளே அவனவன பூந்து ஓவர்டேக் பண்ணிலாம் போயிட்டு இருந்தோம். எப்படியோ அந்த அரைமலையை தாண்டி கேரளா பார்டருக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் டாஸ்க்கே. பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் பெரிய பெரிய மலை. தூரத்துலேருந்து பார்க்க இத்தினூண்டாக இருக்கும். ஒரு மலை ஏறி முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த மலை அதை விட பெருசாக இருக்கும். சரி ஓகே நான் அதையும் முக்கி திணறி ஒரு ஏறி முடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த மலை அதை விட பெருசாக இருக்கும். அப்படி இப்படி அந்த 3 மலை ஏறி முடிச்சிங்கன்னா ஒரு சாதாரண சமதளம் வரும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனாலே கோயில் வந்துடும். எப்படியோ அடிச்சு பிடிச்சி நாங்களும் அங்கே வந்துட்டோம். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனது அன்னதானம் போடுற இடத்துக்கு தான். போனோன்னுமே சரியான பசி, காலையில் எதுவும் சாப்பிடல. அதனால் சாப்பாட்டில் கை வச்சேன். இங்கே வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் எதுவும் எதிர்பார்க்க முடியாது, இருக்கிறத தின்ட்டு போக வேண்டியது அமௌண்ட்டு. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சு சாமியை பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கே சரியான கூட்டம். அந்த சாமியை பார்க்கவே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதில் 2 சாமி வரல. கேரளா சைடு சாமி ஒன்று, அந்த சைடு சாமி ஒன்று, ரெண்டுமே கண்ணகி தான். ஆனால் வேறு பேரில் கும்பிடுவாங்க. ஒரு வழியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஜீப்பை குடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஐயோ ஏண்டா போனோண்டாக்கிட்டாங்க. ஒரு வழியாக கீழே வந்து நண்பர்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசில் பெருமூச்சே வந்துச்சு. அதோட நாள் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வீடியோ எதை எடுக்க முடியல, சார்ஜ் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் முயற்சிங்க நண்பர்களே.